பெரிய பெரிய சண்டை சச்சரவுகளே இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு நபர் யாரு அப்படின்னு நீங்க கடைசியில உணரப்போவது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைகள் சிறப்பான பாராட்டுகளையும் நல்ல புகழையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், நமது கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15 பிப்ரவரி 2024 வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள், தமிழ்ல தை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 3ஆம் தேதி வரையிலான நமது கடக ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான வார ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவதாக 13 பிப்ரவரி 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல மாசி மாதம் முதல் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கிரக மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கிறாருங்க. அதே நாள்ல புதன் சூரியன் 2 கிரகமுமே மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார். அந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை கடைசி மாற்றமாக சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசியாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல மாசி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக நமது கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி அமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் சனிக்கிழமை பகல் 11:43 முதல் திங்கள் பகல் 2:04 வரை சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. ஸோ அந்த சந்திராஷ்டிரம தினத்தில் நம்ம தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக உங்கள் காரியங்களை அணுக வேண்டியது ரொம்ப அவசியங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சந்திராஷ்டிரமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் திட்டமிட்டபடி நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. திங்கள் மதியம் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் திட்டப்பட்டபடி பண வரவுகள் கைக்கு வந்தாலும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, முடிந்த அளவுக்கு தேவையான செலவுகள் எது அப்படின்றத வகைப்படுத்தி செலவு பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதிய புதிய நபர்கள்லாம் அறிமுகமாவாங்க. அதன் மூலமாக மாற்றமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் பேச்சு திறமையோடு செயல்படுவீங்க. உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக ஏற்கனவே ரொம்ப நாள் தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் கூட உங்களால் செய்து முடிக்க முடியுங்க. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பழைய பாக்கிகளையும் நீங்கள் வசூல் செய்து உங்கள் தனவர்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும். பண வரவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, அவசரமாக செய்யாமல் நிதானித்து பக்குவமாக செய்யுங்க. உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் சேரும். அரசியலில் ஈடுபட்டக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. நீங்களும் அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் பிடிவாதமான அணுகுமுறையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் சில காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றிகள் கிடைக்குங்க. அதனால் எந்த நேரத்தில் உங்கள் பிடிவாதத்தை நீங்கள் எடுத்து வைக்கணும், தனியாக உங்களை விட்டு நீக்கி வைக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியம். உங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரோடு மற்றவர்களுடனான உறவுகளை கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக பிடிவாத குணத்தை விட்டளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பணத்தோட முக்கியத்துவத்தை தெரியாமல் நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கலாம். அப்படி செலவு பண்ணவங்கெல்லாம் இப்போ மாட்டிக்குவீங்க. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் கூட உங்களால் நிதியுதவி எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். சமூக பணிகளில் பங்கேற்பதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஏன்னா சில கெத்தான நண்பர்களோட, நல்ல ஒரு பெரிய விஐபிகளோட நீங்கள் பழகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். அதனால சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல வாய்ப்புகள் அது உங்களுக்கு சேரும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி தருங்க. எனவே சிறந்த முறையில் நீங்கள் வெளியில் போயிட்டு சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதோட செக் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.
இந்த வாரத்துல வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரிகள் நீங்க சொந்த தொழில், சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நிறைய புதிய கஸ்டமர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதன் மூலமாக முன்னேற்றகரமான பாதை வந்து சேருங்க. ஆனா, கூடவே வந்து வேலைப்பளுவும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதிகரிக்கக்கூடிய அந்த வேலைப்பளு காரணமாக நீங்க ஓய்வே இல்லாம உழைக்க வேண்டிய கட்டாயமான நிலைக்கு கூட தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜியும் இருக்குங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா, உங்க தொழில்ல நிறைய போட்டிகள் இருக்குங்க. அதெல்லாம் சமாளிக்கிறது பத்தி உங்க பார்ட்னர் கூட நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதன் மூலமாக உங்க போட்டிகளை சமாளிக்க முடியும். கலைஞர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய யுக்திகள், நீங்களுடைய பிளான் எல்லாமே இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து செய்யக்கூடிய திட்டமிடல் காரணமாக நிறைய பாராட்டுகள் நீங்கள் பெற முடியுங்க. ஒருவேளை நீங்க சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய டெக்னிக் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. புதிய புதிய பிளான்லாம் நீங்க உருவாக்குவீங்க. அதனால உங்களுக்கு உங்க பார்ட்னர் மூலமாக நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். ஒருவேளை உத்தியோக பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கு கூட உங்களது சரியான யுக்திகளையும், நல்ல திறமைகளையும் பார்த்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் கூட உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே இந்த வாரம் உங்களுக்கு புதிய டெக்னிக் மற்றும் புதிய புதிய யுக்திகள் எல்லாமே உதயமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகத்துல உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய வேலைகளை கூட நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் கூட சில பேருக்கு ஏற்படலாங்க. இன்சூரன்ஸ் சார்ந்த, காப்பீடு சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல யோகமான ஒரு வாரங்க. முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை அமையும். இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க ஆதரிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு. உங்க குரல் தான் ஓங்கி காணப்படும். அதனால சூப்பரான ஒரு நாள். நீங்கள் வந்து எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல திட்டமிடலையும், நல்ல ஒரு உங்களது ஆலோசனைகளையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கவே காட்ட தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுடைய யுக்தி, திட்டமிடல் எல்லாமே மற்றவங்களை பாராட்டக்கூடிய வகையில் அமையுங்க. அதனால நீங்களே வந்து எதிர்பார்க்காத வகையில் நல்ல மீட்டிங் கூட உங்களுக்கு உங்க முதலாளி, உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு ஊக்கம், உற்சாகம் கிடைக்கும். அற்புதமான ஒரு வாரமாக உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்துல காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை தாங்க இருக்கிறது. உங்க மனம் கவர்ந்த காதலருடன் எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க. உங்க காதலரும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. உங்க காதலரோட கைகோர்த்து பூங்காவில நீங்க ஜாலியாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஒற்றுமையாக நீங்கள் வந்து காலார நடக்கலாங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். உங்களது காதல் வாழ்க்கை நல்ல ஒரு இனிமையான பூந்தோட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக தான் ஏற்படும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மனம் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை நீங்கள் வந்து உங்கள் காதலர் கூட உணர முடியும். எனவே இந்த வாரம் முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். இந்த வாரத்தில் திருமணம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சில சிக்கலான சூழ்நிலைகளை வந்து நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையினிடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. அந்த மாதிரியான நம்பகமான ஒரு நபராக உங்க வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில அடையாளம் காணக்கூடிய யோகம் நீங்க இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்க வாழ்க்கை துணை கூடவும் இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு பூந்தோட்டமான இல்லற வாழ்க்கை இந்த வாரம் நீங்க கிடைக்க பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்துல சின்ன சின்ன தொல்லைகள் தாங்க இருக்கும். ஆனா அதெல்லாம் மறைந்துவிடும். அதனால குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. இப்பொழுது உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஏன்னா குடும்பம் பற்றிய கவலைகள் உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க மனம் லேசாகுங்க. குடும்ப பாரம் குறையிற மாதிரியான ஒரு நல்ல சூழல் தான் உங்களுக்கு இருக்கிறதுங்க. எனவே குடும்பத்தை பத்தின டென்ஷன் எல்லாமே விலகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாமே அவங்க வேலைகளை சிறப்பாக உணர்ந்து செயல்படுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, படிப்புல ஒரு விதமான புதிய விதமான ஆர்வம் மாணவர்களுக்கு ஏற்படுங்க. இது வரைக்கும் ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள்னால சில பேருக்கு வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் கூட போகலாம். அதனால உங்க பர்சனலான பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்க கல்வியில வந்து நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில அனுமதிக்க கூடாதுங்க. உங்க படிப்புல வந்து கவனம் செலுத்தும் போது வேற பிரச்சனைகளை பத்தி நீங்க யோசிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைதியா இருக்கணும் அப்படின்னா யோகா, தியானம் போன்றவற்றை செய்யலாம். மாணவர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தையும் நல்ல ஒரு உற்சாகமான ஃபோக்கஸையும் கொண்டு வரதுக்கு நல்ல வழிமுறைகளை உருவாக்கி தருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமையானா நீங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சூட்டி வழிபட்டு வருவது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகமாக உண்டுங்க.
நன்றி நண்பர்களே, உங்க அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. மறக்காம நமது கடகம் டுடே ஹஸ்பண்ட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருக்கிற பட்சத்தில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி டான்னு தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டடாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறதுங்க. உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் நாளை ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.